ஓகேங்க, இந்த ட்ரெயின்லேயே வந்து செல் பண்ணாங்க 50 ரூபா ஒரு வெஜ் புலாவ். கல் மாரி இருக்குங்க. அடா பாவிகளை குத்தி உடச்சி எடுக்க வேண்டியதாக போச்சு. எப்போ செஞ்சதுன்னு தெரில. நேற்று நைட்டு செஞ்சுதான் வீணாக போகல. அந்த அது வரைக்கும் ஓகே. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு காஃபி ஒரு பன்னு வாங்கியிருக்கோம். நம்ம நைட்டே சாப்பிடல. நைட்டு ஏன்னா ட்ரெயினில் எதுவும் சரியான ஃபுட்டு கிடைக்கல. எல்லாம் நான்வெஜ் மிக்ஸ் ஆன மாதிரி கிடச்சிது. ஸோ அதனால் எதுவும் சாப்பிட முடியல. இந்த முக்கு இருக்குது இல்லைங்களா, இதுக்கு பக்கத்தில் ஒரு கேன்டீன் இருக்குது. ஸோ அங்கே வந்து வெறும் டீ காஃபி ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து டிஃபனோ லஞ்சோ எதுவும் கிடைக்கல. ஸோ நான் இன்றைக்கி மதியம் 2 பஜ்ஜி ஒரு காஃபி இது மட்டும் தான் குடித்தேன். ஸோ அப்படி தான் வெளில ட்ராவல் பண்ணோன்னா அப்படி தான் அங்கே இருக்கும். மேங்களூர்லேருந்து நைட்டு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி காலையில் 3 மணிக்கு மைசூரை வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம சென்னையிலேருந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 மணி நேரம் ஆச்சுங்க. இந்த 30 மணி நேரமும் நம்ம எங்கேயும் ஆல்ட் ஆகல. ஸோ ட்ரெயினில் தான் தூங்குகிறோம், ட்ரெயினில் தான் ரெஸ்ட் எடுக்கிறோம், ஃபுல்லாக ட்ராவல்லே தான் இருக்கும். ஸோ ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னா உங்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணுதாங்க. உங்கள்லேருந்து ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக்கு, ஒரு 4 கமெண்ட் வாங்கலான்னா உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியலையே. சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்கள்.